செல்வி, பாஜக அல்லது அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த முயற்சிகள்ங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கவலைக்குரியது. அல்லது இதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அல்லது மதத்தை அல்லது ஆன்மீகத்தினுடைய நம்பிக்கைகளை பயன்படுத்துதுன்னு ஒரு பார்வையை குற்றச்சாட்டை ரகு முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்களை? திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நம்பிக்கையோடு செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு அதிர்ச்சியாக வந்தது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது உச்சநீதிமன்றம் சொல்ற மாதிரி முன்முடிவுகளோடு இதை நீங்கள் அணுகிட்டீங்களா? செல்வி, அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் கேட்கறது, நான் பிஜேபியா இருந்த எதுவாக இருக்கட்டும், நான் பெருமாள் பக்தர். இது போல ஒரு விஷயங்கள் ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆய்வில் சொல்றாங்க. நான் எல்லாம் என்னுடைய வியூ எப்பவுமே நான் வைக்கிறது அதுதான். இது போல ஒரு ஆய்வு அறிக்கை இது மேல வர்றது, இந்த திருப்பதி தேவஸ்தானமா இருக்கட்டும், எந்த பெரிய பெரிய கோயிலா இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்கள் வருவாயை வரக்கூடியவங்களுக்கு இவங்க எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், நான் இப்ப சந்திரபாபு நாயுடு சொல்ல, அதே போல ரெட்டி, பழைய ரெட்டி இது சொல்ல, ஜெகன்மோகன் ரெட்டி சொல்ல, வைஎஸ்ஆர் ரெட்டி சொல்ல, கோயில்ல ரெகுலரா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் லட்டு டெய்லி சேல்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 16 டன் நெய்யை யூஸ் பண்றீங்க. அதுக்கு ஒரு லேப் நீங்களே ப்ரொக்யூர் பண்ணி அந்த லேபை நீங்க இவ்வளவு வருஷம் வைக்காததே பெரிய தப்பு. அதை தான் நாங்க பேசுறோம். நாங்க என்ன பேசுறோம், எல்லா கோயிலையும் பணத்தை மட்டும் வாங்குறீங்க, அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு அந்த பக்தர்களுக்கு டே டு டே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்ல இருந்து வெறும் லட்டு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது, பணம் வருது, இவ்வளவு பணம் வருது, வரக்கூடிய பக்தர்கள் நிம்மதியா சாமி தரிசனம் பண்றதுக்கு, நிம்மதியா பண்றதுக்கு 10,000 டிக்கெட் வாங்குறவங்களுக்கு கூட முதல் நாள் போயிட்டு அவங்களுடைய தம்பி இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நாங்க பேசினா இந்து கடவுளை நாங்க அபகரிக்க பாக்குறோம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க நடத்துறீங்க, நார்த் இந்தியால கூட தான் கவர்மெண்ட் கோயில் நடத்துது. நாங்க என்ன சொல்றோம், எந்த கோயில்ல இருந்தாலும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன கேக்குது, இப்போ திருவண்ணாமலையிலே திருப்பதியை விட்டு உடனே திருவண்ணாமலைக்கு வரும்னு சொல்லாதீங்க. திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலத்துக்கு இவ்வளவு லட்சம் மக்கள் வராங்கன்னா ஒரு 10,000 டாய்லெட், 10,000 பாத்ரூம் பண்ணிட்டு பிரைவேட் கிட்ட, கும்பாபிஷேகத்துக்கு டோனர் வேணும், அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் டோனர் வேணும், கோயில் உண்டியில வர பணம் எல்லாம் உண்டியில போனோம், அது எல்லாத்தையும் எப்படி எல்லாம் கணக்கு அதெல்லாம் கேட்க கூடாது. இந்து தர்மத்தில் HRNC கண்ட்ரோலோ அல்லது திருப்பதி தேவஸ்தான கண்ட்ரோலோ அந்த பணத்தை இவங்க ஏல இருந்து மாத்துவாங்க, பில இருந்து மாத்துவாங்க. அப்பெல்லாம் எந்த பத்திரிகையாளரும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதே மத்த மதத்தில் ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரே எண்ணத்துல பாருவாங்க. இப்ப திருப்பதி லட்டு அப்சர்வேஷன் இல்ல, என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், 5 கேஸ் லைவ்ல ரிப்போர்ட் படி 5 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சொல்லுங்க 5 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது போல இந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் பப்ளிக்கு பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறதோ அல்லது அட்மிஷன் ஸ்டேஜில் இருக்கு, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறதோ இனிமேல சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணும். நாங்க என்ன சொன்னோம், நாங்கெல்லாம் என்ன பதட்டப்பட்டோம், இது போல சிஎம் சொல்லியிருக்காரு, ஒரு ரிப்போர்ட் வச்சு சொல்லியிருக்காரு. நான் எல்லா சேனல்லையும் பேசுறச்ச அவர் ஆத்தன்டிகேட்டாக இன்னும் 4-5 ரிப்போர்ட் கையில வச்சிருந்து தான் இதை பத்தி முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுதான் எப்பவுமே யாரா இருந்தாலும் எல்லா விதத்திலையும் ஆத்தன்டிகேஷன் கையில வச்சுட்டு அதை ரிலீஸ். ஏன்னா இது கிட்டத்தட்ட 70 கோடி பக்தர்களுக்கான பார்வையில இருந்து அதை பாக்குது. அவங்கள சொல்றாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அல்ல, கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயத்துல அவசரப்பட்டு ஒரு கருத்தை நீங்கள் சொல்லலாமா, அவர்களுடைய மனதை புண்படுத்தலாமா, இல்ல என்ன முடிவுகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே இதை பேசுறது முழுக்க அரசியல். அந்த அரசியல் அதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க கடவுளை அரசியல் விலக்கி வைங்க, தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. நீங்க முன்முடிவுகளோட அவர் சொல்றாரு, ரகு சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலேயே நீங்க ஜெகன்மோகனுக்கு எதிராக இப்படியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறது அல்லது தேர்தல்கள் கூட நான் எக்ஸ்டெண்டடா வச்சுப்போம். அப்ப இந்த முன்முடிவுகளோட வரும்போது நீங்கள் யாருக்காக பேசுறீங்களோ அந்த பக்தர்களுக்கே கூட கூடுதல் பதற்றத்தை நீங்களும் தானே உருவாக்குறீங்க. இல்ல இப்ப நாட்டுல எப்படி இருக்குன்னா, மெஜாரிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் மைனாரிட்டி ஆயிட்டாங்க. இப்ப மைனாரிட்டி அவரை யார் தாக்கல் பண்ணாங்க,
இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் சார் சொன்னாரு. இப்ப வந்து ஜெகன்மோகன் சாருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஜெகன்மோகன் சார் ஒரு சிஎம். தமிழ்நாட்டுல நான் பேசுறேன். தமிழ்நாட்டுல ஒரு வந்து இப்போ ஒரு கோயில்ல நடந்தா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அரங்காவலர், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கமிஷனர், இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு கவர்மெண்ட் வந்தா உடனே வந்து சிஎம் கிட்ட ஸ்டாலின் சார் தான் திரு பழனி பஞ்சாமிரதத்துல பிரச்சனை பண்ண சொன்னாரு நாங்க சொன்னா ஏத்துப்பீங்களா? நாங்க என்ன கேட்கிறோம், ஜெகன்மோகன் சார் வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சினால் இல்ல என்ன நான் என்ன கேட்கிறேன், நாங்க வந்து ஒரு கருத்து சொல்றோம். ஒரு கருத்து சொல்றச்சு அந்த அங்க இருந்த அரங்காவலர் ஜெகன்மோகன் பாஜக மாதிரி ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் சொல்லும்போது அதுக்கான வலு அதிகம். பக்தர்கள் இன்னும் நம்பிடுவாங்க. நீங்க இன்னும் காஷியஸா அதை அப்ரோச் பண்ணணும்ன்றாங்க. ஒரு உச்சநீதிமன்றம் அதானே கேக்குது. என்ன முடிவுகள் இருக்கு? ரிப்போர்ட் வரல, நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்றீங்க, அதனோட முடிவுகள் வரல. அதுக்கு முன்னதாகவே ஏன் நீங்க ஒரு முடிவுக்கு வந்து இப்படி பக்தர்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குறீங்க, அதிர்ச்சி அடைய வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இத வந்து நியூஸ் 18 ஆந்திரால இருக்கிறவங்க சிஎம் ஜெகன்மோகன் சார் கிட்ட கேட்கணும். நாங்க என்ன கேட்கிறேன், நாங்க ஒரு ரிப்போர்ட் ஜெகன்மோகன் சார் கொடுக்கிறாரு. ஜெகன்மோகன் சார் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல கூட நான் என்ன பேசுறேன், எல்லா இடத்துலயும் பேசுறது. ஓகே, சந்திரபாபு நாயுடு சார் கொடுக்கிறாரு, சிஎம் சார் வந்து கொடுக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு சார் கொடுக்கறச்ச நான் என்ன சொல்றேன், எல்லா சேனல்லையும் கொடுக்கறதுதான் ஒரே விஷயம். இந்த ரிப்போர்ட் நான் இல்லாம இருந்தா எங்களுக்கு திருப்தின்றதுதான் நான் பக்தனா பாக்குறேன். எங்களுடைய நம்பிக்கை கெடக்கூடாதுன்றதுல நான் பக்தரா தான் நான் பாக்குறேன். ஓகே, ரைட், பேசலாம். டாக்டர் ஒரே விஷயம், அவர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ரிலிஜன் பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா அதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவர் இத்தனை முறை கோயிலுக்கு போயிருக்காரு, திருப்பதி கோயிலுக்கு. இப்ப நீங்க அந்த நீங்க வந்து டிக்ளரேஷன் சைன் பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்றாங்க, இவர் சந்திரபாபு நாயுடு சொல்றாங்க. அப்ப ரிலிஜன் அவங்க எடுக்கவே இல்லையா கையில? இப்போ ஜெகன்மோகன் ரிலிஜன் முக்கியமே கிடையாதான்னு கேக்குறேன். பேசலாம், நான் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசலாம். டாக்டர் சுமந்த், எப்படி பாக்குறீங்க இந்த சிக்கலை? இதுல யார் அவசரப்பட்டிருக்காங்க அல்லது அரசியல் ஆக்குறாங்க, அல்லது இது அக்கறையின் பார்ப்பட்டு செய்யப்பட்ட விஷயங்கள்னு பார்க்க வேண்டியிருக்கா? முழுக்க அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதுதான், எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட இந்த டெஸ்ட். சோ இப்போ நேத்து ஒரு டெஸ்ட் ஒண்ணு பண்றேன், இன்னைக்கு ரிசல்ட் வருது, நான் பிலுன்னு போய் மீடியாட்ட சொல்லிடுறேன், அது வேறு. ஜூலை மாதம் வந்திருக்கிற டெஸ்ட், இது எந்த கன்சைன்மெண்ட் கிட்ட இருந்து வந்தது, யாருகிட்ட இருந்து வந்தது, அவங்க எவ்வளவு கன்சைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இது உபயோகிக்கப்பட்டதா இல்லையா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணாம எப்படி நீங்க மக்கள் முன் இதை கொண்டு வந்து மீடியா கிட்ட இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பிடிச்சு வைப்பீங்க? அப்பவே வந்து இட் பிகேம் சஸ்பெக்ட். ஏன்னா இது ஒரு அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவோ இல்ல ஒரு செயலோ அல்ல. 2 மாசம் உங்ககிட்ட இருக்கு, உங்க கையில இந்த ரிப்போர்ட் 1.5 மாசமோ 2 மாசமோ இருக்கு. செகண்ட் பாயிண்ட், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திடம் ஏற்கனவே உள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி கூறியது போல் 18 முறை தன்னுடைய ஆட்சி காலத்திலும் கடந்த, அதாவது 2019 முதல் 2024 வரை 18 முறையும், முந்தைய சந்திரபாபு நாயுடு ஆட்சி அதாவது 2014 19 வரை 14 முறையும் இந்த நெய் வந்து தரக்குறைவாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கன்சைன்மெண்ட் திருப்பி அனுப்பப்பட்டது. சோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி திருமலாவில் இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதே மாதிரி தரக்குறைவான நெய் இது முதல் முறை அல்ல, முன்பும் வந்திருக்கிறது. அதை அவர்கள் பரிசோதனை செய்து திருப்பி அனுப்பி விட்டார்கள்.